இந்த அம்மா யாரு? இவங்கள தேடி எதுக்கு இம்புட்டு தூரம் வரணும்? நானும் உங்களை பத்தி சொல்லிட்டேங்க ஐயா. சரிம்மா. அதுக்கப்புறமா தான் சரி வரட்டும், நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்னு சொல்லுச்சு. சரிம்மா, அந்த அம்மா போய் பார்த்துடலாமா? சரிங்க ஐயா, பக்கத்துல தான் அம்மா வீடு. வாங்க. வாங்க ஐயா, இந்த வீடுதான். வாங்க காமாட்சிக்கா, வாங்க ஐயா. வா பவுனு, வாங்க ஐயா. உக்காருங்க ஐயா. இருங்க ஐயா, தண்ணி எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், வேண்டாமா. அம்மா, தாயம்மாவை நீங்க தான் மருதங்குறிச்சியில பாத்தீங்கன்னு இவங்க சொன்னாங்க. தாயம்மாவை எப்பமா பாத்தீங்க? போன மாசம் பார்த்தங்க ஐயா அவங்கள. எங்களுக்கும் தாயம்மா வீட்டுக்கும் ஒரே குலதெய்வம் தான். அங்க கோயில்ல வச்சுதான் நான் அவங்கள பார்த்தேன். ஆமாம்மா, நீங்க கோயில்ல பார்த்ததா தான் இவங்களும் சொன்னாங்க. ஏமா, அப்ப அந்த கோயிலுக்கு பூசை நடக்கிறப்பெல்லாம் தாயம்மா கண்டிப்பா வருவாங்களா? இல்லைங்க ஐயா, நான் ரொம்ப வருஷம் சென்றுதான் தாயம்மாவை இந்த வருஷம் பார்த்தேன். அது மகனுக்கு ஏதோ வேண்டிட்டு வந்துச்சா? மகனுக்கா? ஆமாங்க ஐயா, தாயம்மாவோட சொந்த புள்ள இல்ல, எடுத்து வளர்த்த புள்ள. தாயம்மா சின்ன வயசுலயே புருஷனை இழந்துடுச்சு, அதுக்குன்னு புள்ள இல்ல. ஏதோ கடவுள் புண்ணியத்துல யாரோ வேணான்னு விட்டுட்டு போன புள்ளைய அது எடுத்து வளர்த்துச்சு. வேண்டான்னு தூக்கி போட்ட பிள்ளையா? இல்லம்மா, சதியால பிரிக்கப்பட்ட பிள்ளை. ஆதரவு இல்லாதவன அரண்மனை மாரி வீடு, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம், எங்க ஜமீனுக்கு அவன் ஒரே வாரிசு. தாயம்மாவ நீங்க எதுக்காக தேடிட்டு இருக்கீங்க? அது கூலி வேலை செஞ்சுதான் பொழைக்கும், அதை யாரும் எந்த குத்தமும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு குணம் அதுக்கு. அது தப்பு பண்ற ஆளும் இல்ல. ஆனா நீங்க விடாம அதை தேடி வரீங்கன்னா என்னன்னு புரியல. ஏதாவது பிரச்சனைங்களா ஐயா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அந்த அம்மா எங்க ஊர் பக்கமா தான் ஒரு வீட்டுல வேலைக்கு இருந்துச்சு. அது வேலைக்கு இருந்த காலத்துல ஒரு முக்கியமான தகவல் அவங்களுக்கு மட்டும் தெரியும்னு சொன்னாங்க. அதுக்காக தான்மா அந்த அம்மாவை தேடிட்டு இருக்கேன். இப்ப என்னால என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது. தயவுசெய்து எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. சரிங்க ஐயா, பரவாயில்ல. ஏமா, இப்ப தாயம்மா எந்த ஊர்ல இருக்காங்கன்னு ஏதாவது தெரியுமாமா? ஆமா, அது ஏதோ ஒரு ஊரு பேரு சொன்னுச்சு, எனக்கு சரியா ஞாபகம் இல்லைங்க ஐயா. இந்த பவுனு கூட இதை கேட்டா, எனக்கு ஞாபகம் இருந்தது அப்பவே பவுனு கிட்ட சொல்லிருப்பேன். சரிம்மா, இந்த ஊர்ல இருக்கிறதா ஞாபகம் இல்லாட்டியும் ராமநாதபுரம் பக்கம்தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சா அதை வச்சு நான் தேடி கண்டுபிடிப்பேன். அதுக்காக தான் நான் கேக்குறேம்மா. எனக்கு தெரியலங்க ஐயா. அம்மா, அந்த கோயிலுக்கு பூசை திருப்பி எப்பமா போடுவாங்க? வருஷம் கார்த்திகை மாசம் நடக்குங்க ஐயா. கார்த்திகை மாசமா? சரிம்மா, இடையே எங்கேயாச்சும் அந்த அம்மா பாத்தீங்கன்னா உடனே தகவல் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்க ஐயா, கண்டிப்பா சொல்றேன். சரிம்மா, நான் இப்ப கிளம்புறேம்மா. வாங்க. தாயம்மா எடுத்து வளர்த்துட்டு இருக்கிற அந்த பையனை நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த பையனும் குலதெய்வம் கோயிலுக்கு வந்தானா அவன் எப்படிமா இருப்பான்?
இவ எதுக்கு கேட்குறேன்னா, தாயமா பார்க்காட்டியும் அந்த பையனை பார்க்க முடிஞ்சா போதும். அவன் மூலியமா தாயமா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கலான்னு தான், வேற ஒன்றும் இல்லைம்மா. அந்த பையன் வரலைங்க ஐயா. அந்த பையனுக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும்போது குலதெய்வம் கோயிலுக்கு முடியெடுக்க கூட்டிட்டு வந்துச்சு. அப்ப பார்த்தது தாங்க ஐயா. இப்ப பார்த்தா எனக்கு அடையாளம் தெரியாதுங்க ஐயா. சரிம்மா, நான் வரேம்மா. சரிங்க ஐயா. சரி போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வா. உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் கிடைச்சா இப்போ சொன்ன மாதிரியே கொஞ்சம் சொல்லிடுங்கம்மா. கண்டிப்பா சொல்றேங்க ஐயா. நான் தாயம்மா பத்தி கேள்விதான் பட்டிருக்கேன். நான் இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வரதுக்கு முன்னாடியே அந்த அம்மா இந்த ஊரை விட்டு போயிருச்சு. உங்ககிட்ட அந்த அம்மாவோட போட்டோ எதா இருந்தா கொடுக்குறீங்களா? நான் மருதங்குறிச்சி கோயிலுக்கு அப்பப்ப போவேன். என் கண்ணில் அந்த அம்மா பட்டாலும் நான் சொல்லுவேன்ல. பழைய ஃபோட்டோ தான், இந்த ஒரு ஃபோட்டோ தான் இருக்கு. இதான் தாயம்மா, கொஞ்சம் பத்திரமா வச்சுங்கம்மா. என்ன மச்சான், எல்லாரையும் வர சொல்லிட்டு எதுவுமே பேசாம யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏங்க என்ன விஷயங்க? அது வேற ஒன்றும் இல்லை. இப்போ வீட்டில் பெரிய மனுஷங்கன்னு யாரும் இல்லை. நாச்சியார் அக்காவும் இல்லை, மச்சானும் இல்லை. துளசியும் அவ பாட்டுக்கா எங்கேயோ கிளம்பி போயிட்டா. இந்த சமயத்தில் தான் நாம் எல்லாரும் ஒன்றா முடிவு பண்ணி புதுசாக வந்திருக்கிறாளே அம்முவா கும்முவா, அவளை துரத்துறதுக்கு உண்டான ஏதாவது ஏற்பாடை பண்ணியே ஆகணும். ஆமாங்க, நானும் இத பத்தி நினைச்சேன். என்னமோ இப்ப அவளுக்கும் இதுதான் சொந்த வீடு மாதிரில புழங்கிட்டு இருக்கா. பூஜை ரூமுக்குள்ள அதிகாரமா நுழையறானா, அப்ப எவ்வளவு திமிரு இருக்கணும். கரெக்ட் தான் கோமதி. பூஜை ரூம்ல மட்டுமா? அந்த அம்மு இப்போ சமையல் கட்டுல உரிமையா வேலை செஞ்சுட்டு நிக்கிறான். அந்த சின்ன தம்பி பையன் என்னமோ அவன் தான் முதலாளிங்கிற மாதிரி பின்னாடி தோட்டத்துல ஆளுங்களுக்கெல்லாம் வேலை ஏவிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா என்னமோ இந்த ஜமீனுக்கு அவங்க 2 பேரும் உடம்பப்பட்டவங்க மாதிரியும், நாமெல்லாம் என்னமோ தலைக்கணக்குக்கு இந்த வீட்டுல சும்மா இருக்கிற மாதிரியும் இருக்கு. சரியா சொன்ன தங்கச்சி. இதெல்லாம் கவனிச்சனாலதான் இந்த பொண்ணை இதுக்கு மேல இங்க விட்டு வைக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் ஆப்புங்கிறத நினைச்சுதான் இப்போ உங்க எல்லாரும் இங்க வர சொன்னேன். முடிஞ்சா துளசியோட அந்த சின்ன தம்பியும் பத்தி விட முடியுமான்னு பாக்கணுமாமா. அதானே வாங்கவல உனக்கு. ஏன் மச்சான், அண்ணன் அண்ணியும் எங்க போயிருக்க போறாங்க? எப்படியும் கொஞ்ச நேரத்துல வந்துட போறாங்க. அவங்க வர்றதுக்குள்ள ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணி இவங்களை வெளியில விரட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே சின்ன தம்பியும் துளசியும் இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு 6 மாசமா அதையே ஒன்றும் பண்ண முடியல. இப்ப அதை தாண்டி என்ன பெருசா பண்ண முடியும்? கோமதி, அம்மு வரா. இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துல டீ குடிப்பீங்கன்னு அக்கா தான் சொன்னாங்க. ஆமாமா, நான் தான் டீ போட்டு எடுத்துட்டு வர சொன்னேன். நீங்க எடுத்துக்கோங்க. இந்தாங்க.